இந்தியா vs இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் டே 3. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான டே கிரிக்கெட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியா நேற்று இங்கிலாந்து வலுவான ஒரு பேட்டிங் தான். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட்டுக்கு ஒரு 207 அப்படின்னு முடிச்சிருந்தாங்க. பென் டக்கெட் வந்து 1130 ரன் அடிச்சிருந்தார். ஸோ ரொம்ப சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் வந்த உடனே ஜோ ரூட் வந்து பும்ரா ஓவரில் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து அதை எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கேட்ச் பிடிச்சிட்டாரு. சரியான கேட்ச்சு. பட் அதுக்கப்புறம் டக்குன்னு விக்கெட் விழுந்துச்சு. ஜானி பெஸ்டோ ஜீரோவில் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பென் டக்கெட்டை குல்தீப் யாதவ் 153 ரன்னுக்கு டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ இது 3 குயிக்காக விழுந்துச்சு. அதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸ் மட்டும் கொஞ்சம் நேரம் நின்று விளாண்டார். பட் அதுக்கப்புறம் வந்து யாரும் நின்று விளாடாதனால இங்கிலாந்தை சீக்கிரமாகவே சுட்டிட்டாங்க. 126 ரன் இந்தியா லீடிங். ஸோ அதுக்கப்புறம் இந்தியா பேட்டிங் இறங்கினாங்க. ரோஹித் சர்மா அதிரடியாக ஆரம்பித்தார். பட் ஜோ ரூட் அவரோட விக்கெட் எடுத்துட்டார் எல்பிடபிள்யூவில். அதுக்கப்புறம் வந்த எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் சுப்மன் கில் செம பேட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆரம்பத்தில் ஸ்லோவாக விளாண்டாலும் அதுக்கப்புறம் ரொம்ப அக்ரெசிவாக விளாண்டு செஞ்சுரி போட்டார். ஸோ இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சிராஜ் வந்து செமையாக போட்டு 4 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அவரோட பவுலிங் செமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ரிட்டையர்ட் ஆகிட்டார். 104 ரன்னுக்கு. ரஜத் பட்டிதார் ஜீரோவில் அவுட் ஆகிட்டார். இப்போ சுப்மன் கில்லும் குல்தீப் யாதவும் தான் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. இந்தியா லீடிங் 300 ரன்னுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ இந்தியா நாளைக்கு இன்னும் ஒரு 150 ரன் அடிச்சிட்டாலே இந்தியா அந்த மேட்சை ஈஸியாக ஜெயிச்சிட முடியும். ஸோ இந்தியா ஜெயிக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு இருக்குது. டே 4 வந்து செமையாக இருக்கும். நாளைக்கே மேட்ச் முடியுமா இல்லை 5th டே போகுமாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். பட் இந்தியா இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்தியா இந்த மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு நம்புவோம். ஸோ இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்